ஹாய், லெட்ஸ் மேக் சாக்கோ சிப் குக்கீஸ். என்னோட ஸ்டைலில் பண்ணலாமா? இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு க்ளீன் பவுலில் 50 கிராம் அளவுக்கு சாஃப்ட் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் விட்டுட்டு இது மூணுமே நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும். இந்த பட்டரை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சில்கியாக இருக்கணும். திரளாக இருந்துச்சுன்னா குக்கி டோ பர்ஃபெக்டாக வராது. அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு 50 கிராம்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த டோவை பிசையாமல் சாஃப்டாக ஜென்டலாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் குக்கி டோ நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது கூடவே 30 கிராம்ஸ் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம். சாக்கோ சிப் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், சும்மா கீழே வச்சு எடுத்தாலே போதும். இப்போ ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் விரிச்சிட்டு ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இந்த குக்கி டோவை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணியிருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லட்டா? இந்த குக்கி டோவை இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப தின்னாக பண்ணிட்டேன். அதாவது ரொம்பவே லேஸாக பண்ணிட்டேன் போல். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்பவே லேஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப மந்தமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. குக்கியோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். எனக்கு தின்னஸ் கம்மியாக கிடச்சிச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.